ரெக்ரூட்மெண்ட். ரெக்ரூட்மெண்ட்ல என்னெல்லாம் இருக்குன்னு நீங்க see. ரெக்ரூட்மெண்ட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபைங். முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும் என்ன ரோலு, எந்த ரோலுக்காக நம்ம ஆள் எடுக்கிறோம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணும். அட்ராக்டிங், அதை வந்து நம்ம ஆள் வந்து தகுதியானவர்களா இருப்பாங்க, ஆனா நம்மளோட கன்சர்ன் அவங்களுக்கு அட்ராக்டிவா இருக்காது, அது மாதிரி இருக்கும். ஸோ இன்டர்வியூவிங், அப்புறம் இன்டர்வியூ எடுக்கிறது, செலக்டிங் அண்ட் ஹையரிங் த குவாலிஃபைட் இண்டிவிஜுவல் ஃபார் ஜாப் வித்தின் அண்ட் ஆர்கனைசேஷன். இதுதான் வந்து ரெக்ரூட்மெண்ட். ஸோ ரெக்ரூட்மெண்ட்னா என்னன்னா, ரெக்ரூட்மெண்ட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபையிங், அட்ராக்டிங், இன்டர்வியூவிங், செலக்டிங், hiring qualified individual for the job within an organization. It is a part of human resource management. Human resource ஒரு பகுதி தான் வந்து இந்த recruitment. It involves both internal and external sources. Internal source as well as the external source இதுல involve ஆயிருக்கும். Aims to build a skilled and efficient workforce. இதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, skilled and efficient workforce கிரியேட் பண்றது. அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட், என்னெல்லாம் அப்ஜெக்டிவ் இருக்கு, என்னெல்லாம் நோக்கம் இருக்கு அப்படின்னா, அட்ராக்ட் குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ். குவாலிஃபைடு கேண்டிடேட்டை அட்ராக்ட் பண்றது, கிரியேட் டேலண்ட் பூல். ஒரு டேலண்டான ஒரு வெப், நிறைய ஒரு டேலண்ட் பீப்புளை சோர்ஸ் பண்ணி வச்சுக்கிறது. ரெடியூஸ் டைம் அண்ட் காஸ்ட் ஆஃப் ஹையரிங், ஒரு பர்சனை ஹையர் பண்றதுக்கான டைம் காஸ்ட்டை குறைக்கிறது. இது எல்லாமே வந்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட். Ensure legal and ethical hiring. Legal and ethical hiring should be there. லீகலாவும் இருக்கணும், எத்திக்கலாவும் இருக்கணும். இது ரெண்டுமே இருக்கணும். லீகலா நான் சட்டப்படி நடக்கிறேன்னு சம்டைம்ஸ் வந்து சில விஷயங்களை நம்ம விட்டுற முடியாது. ஸோ எத்திக்கல் இஸ் ஆல்வேஸ் லீகல் தான், ஆனா சம்டைம்ஸ் லீகலாவும் இருக்கணும், எத்திக்கலாவும் இருக்கணும். எத்திக்கலா இருந்தாலே அது லீகலா தான் இருக்கணும். பிகாஸ் ஆல் எத்திக்கல் திங்ஸ் ஆர் கன்சிடர்ட் அஸ் லீகல், இல்லையா? அப்போ சம்டைம்ஸ் இருக்கலாமா, இப்படி லீகல் இருக்கும், பட் எத்திக்கலா வந்து அது கரெக்டா இருக்காது அப்படின்னா, லீகலுக்கு வந்து சட்டம் வந்து சாட்சிகள் தேவை. ஆனா வந்து சம்டைம்ஸ் எத்திக்கலா இருக்கும்போது நம்ம சாட்சிகள் இல்லாமல் கூட நல்லவர்களா இருக்கும், இல்லையா? அதனாலதான் இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் இதுதான். ரெக்ரூட்மெண்ட் வந்து லீகலாவும் இருக்கும், எத்திக்கலாவும் இருக்கும். மீட் ஒர்க் ஃபோர்ஸ் பிளானிங் நீட்ஸ். ஒர்க் ஃபோர்ஸோட நீட் என்ன, அவங்களுக்கு எவ்வளவு வந்து ஆட்கள் தேவைப்படுது, இது எல்லாத்தையும் மீட் பண்ணக்கூடியது ரெக்ரூட்மெண்ட். ஸோ இதெல்லாம் ரெக்ரூட்மெண்டோட முக்கியமான நோக்கம். சப்போர்ட் டைவர்சிஃபைட் அண்ட் இன்க்ளூஷன்ஸ் கோல்ஸ். விரிந்த அதே சமயம் அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு சொந்தமான கோல்ஸா அது இருக்கணும். அதுக்கான லேபர்ஸை செலக்ட் பண்ணணும். இது எல்லாமே வந்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட். ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ரெக்ரூட்மெண்ட் என்னன்னா, ஆர்கனைசேஷன் பாலிசி. ஏன்னா ஒரு ஆர்கனைசேஷன் பாலிசியை பேஸ் பண்ணி தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ண முடியும். ஒரு ஆர்கனைசேஷன்ல 10 எம்ப்ளாயிஸ் எடுக்கணும், இவ்வளவு நாள் தான் வேலை பார்க்கணும், ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தான் நாங்க எம்ப்ளாயிஸ் எடுக்கணும்னு ஒரு பாலிசி வச்சிருந்தாங்கன்னா, அந்த பாலிசியை அடிப்படையா வச்சுதான் நம்ம ரெக்ரூட் பண்ண முடியும். ரெக்ரூட்மெண்ட் பட்ஜெட், எவ்வளவு பட்ஜெட்டுக்கு ரெக்ரூட் பண்ண சொல்றாங்க அதையும் நம்ம ஹேவ் டு அனலைஸ். அந்த பட்ஜெட்டுக்கு ஏத்தாப்புலதான் நம்ம வந்து பெரிய பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுத்து பெரிய விஷயங்களை வச்சு பண்ண போறோமா, இல்லைன்னா சின்ன பட்ஜெட்ல பண்ண போறோமா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ அப்படிங்கறத பேஸ் பண்ணி ரெக்ரூட்மெண்ட் இருக்கும். சைஸ் ஆஃப் த ஃபர்ம், ஒரு ஃபர்மோட சைஸ் என்ன. பெரிய ஆர்கனைசேஷனா இருந்துச்சு அப்படின்னா அங்க நிறைய எம்ப்ளாயிஸ் தேவைப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி போவோம். சின்ன ஆர்கனைசேஷனா இருந்துச்சுன்னா எப்படி ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இருக்கும். இது எல்லாத்தையுமே we have to analyze. கம்பெனிஸ் growth rate, ஒரு கம்பெனியோட growth rate எப்படி இருக்கு. ஏன்னா growth rate அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த வளர்ச்சி ஸ்டேஜ்ல இருக்கு, ஆரம்ப கட்டத்துல கம்பெனியா இருக்கா, இல்லைன்னா நடுவுல இருக்கிற கம்பெனியா இருக்கா, இல்லாட்டா அதுக்கு மேல இருக்க கம்பெனியா இருக்கா அப்படிங்கறத நம்ம அனலைஸ் பண்ணணும். கம்பெனி growth rate. ஒர்க் பிளேஸ் கல்ச்சர் அண்ட் எம்ப்ளாயி பிராண்டிங். ஒர்க் பிளேஸ் கல்ச்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அதுக்கான பர்சனை நம்ம செலக்ட் பண்ண முடியும். கல்ச்சுரல்லி ரொம்ப வேல்யூடு பர்சனா இருக்காங்க ஒருத்தவங்க, இந்தியன் கல்ச்சர்ல ரொம்ப வேல்யூடா இருக்காங்க, ஆனா அந்த வேலைக்கு தேவையான எல்லா தகுதிகளும் அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னா ஒரு வெஸ்டர்னைஸ்டு ஒரு ஆர்கனைசேஷன்ல அவங்களால வேலை பார்க்க முடியாது. ஸோ ஃபேக்டர் ஒர்க் பிளேஸ் கல்ச்சர் அண்ட் எம்ப்ளாயர் பிராண்டிங். அந்த எம்ப்ளாயருக்கான பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆர்கனைசேஷன் இருக்கணும். இது எல்லாமே கம்ஸ் அண்டர் த ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ரெக்ரூட்மெண்ட். ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ரெக்ரூட்மெண்ட் இன்டர்னல். என்னெல்லாம் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், இன்டர்னல்னா ஆர்கனைசேஷன் உள்ளேயே வந்து என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா சேம் அதே தான். ஆர்கனைசேஷன் பாலிசிஸ், ரெக்ரூட்மெண்ட் பட்ஜெட், சைஸ்,
company's growth rate, workplace culture, and employer branding. Actually, same slide தான் நான் திரும்ப உங்களுக்கு தெரியும். Factors influencing recruitment, external factors என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா labor market conditions, economic environment, industry trends, technology advancement, government laws and regulations. So labor market conditions. For example, ஒரு மார்க்கெட்லயும் ஒரு ரேட் ஒரு ஜாபுக்கு கொடுப்பாங்க. டீச்சர்ஸ் அப்படின்னு இருக்காங்கன்னா இவ்வளவு சேலரி, இவ்வளவு சவுத் சைட்ல இவ்வளவு சேலரி, நார்த்ல அப்படின்னு ஒரு கிரைட்டீரியா இருக்கு. ஸோ லேபர் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணியும் இந்த ரெக்ரூட்மெண்ட் இருக்கும். எக்கனாமிக் என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது, இன்ஃபிளேஷன்ல போகுது, இல்லைன்னா கிரேட் டிப்ரெஷன் மாதிரி ஒரு பீரியட் வருது அப்படின்னா அது மாதிரி எக்கானமி என்விரான்மெண்ட் எப்படி இருக்கு சுற்றி அதை பேஸ் பண்ணியும் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவோம். இன்ஃபிளேஷன்ல அதிகமா போயிட்டு இருக்குன்னா இருக்கிற லேபரை வச்சு நம்ம பார்த்துக்கலாம்ப்பா. இன்டர்னல் கன்க்ளூஷன், ரெக்ரூட்மெண்ட் இஸ் வைட்டல் ஃபார் பில்டிங் effective teams. எஃபெக்டிவான ஒரு டீமை பில்ட் பண்றதுக்கு ரெக்ரூட்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். மஸ்ட் அலைன் வித் ஆர்கனைசேஷனல் கோல்ஸ். ஆர்கனைசேஷன் கோல்ஸோட ஒத்து போனதா இருக்கணும். இன்ஃபுளுன்ஸ்ட் பை போத் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸோட ஒத்து போனதா இருக்கணும். தேங்க்யூ.